ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பேசதான் போறோம். எதை பத்தின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ட்ரீம், அதை பத்தி தான் பேச போறோம். நின்னா ட்ரீம், படுத்த ட்ரீம், தூங்குனா ட்ரீம், ட்ரீம் ட்ரீம் ட்ரீம், கனவு, எல்லாமே கனவு தான் நம்ம வாழ்க்கையில. அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இவங்க கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட ட்ரீம் என்ன? அதை வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்களா இல்ல குவிட் பண்ணிட்டீங்களா இல்ல அதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கீங்களா? நான் வந்து என்னோட சின்ன வயசு ட்ரீம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்குமே வந்து எங்க அப்பா சொன்னதுதான், நீ வந்து படிச்சு பெரிய ஆளாகி கலெக்டர் ஆகணும் அப்படின்னு தான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. எங்க அம்மாவும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் சின்ன வயசுல ஓகே நம்ம படிச்சு பெரிய பிள்ளையாகி கலெக்டர் ஆகுறோம் அப்படின்ற மாதிரிதான் சுத்திட்டு தெரிஞ்சேன். ஸ்கூல்ல கேட்டா கூட நீ என்னமா ஆக போறேன்னு கேட்டா, மேம் ஐஏஎஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் பின்னாடியில பரமேஸ்வரி ஐஏஎஸ் அப்படின்னு போட்டுட்டு சுத்தின ஆள் தான். அப்புறம் அதை தாண்டி ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5th முடிச்சுட்டு கொஞ்சம் பெரிய பிள்ளையானதுக்கு அப்புறம் எனக்கு வந்து போலீஸ் மேலதான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஏன்னா நான் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் விளையாடுவேன். ஸ்கூல்ல வந்து ஹேண்ட்பால் பிளேயர், ரொம்ப நேஷனல் லெவல் பிளேயர்லாம் கிடையாது, ஸ்கூல்ல வந்து ஹேண்ட்பால் பிளேயர். எனக்கு போலீஸ்னா ரொம்ப பிடிக்குமா, போலீஸ் ஆகணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அவங்க வந்து இந்த போலீஸ் பத்தி எல்லாம் நான் கேட்கும் போது, ஹைட் வேணும் போலீஸ்னா, ஹைட்னாலாம் போலீஸ் எடுக்க மாட்டேன்னாங்க. ஏன் ஹைட் நீங்க பாத்தீங்கன்னா வந்து நீயே எதுக்கு போலீஸ்க்கு ஆசைப்பட்ட அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். நான் வந்து ரொம்ப குட்டை. சோ அதனால வீட்லயும் வந்து போலீஸ்க்கு அலோவ் பண்ணல, நீ வந்து போலீஸ்க்கு எல்லாம் போவேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த நடுவுல எல்லாம் இந்த படத்தை பார்த்துட்டு 5 ரூபா டாக்டர் பார்த்துட்டு நம்ம கம்முன்னு டாக்டர் ஆயிரலாமா 10th அப்படிதான் நினைச்சேன். 10th அப்படிதாங்க நினைச்சேன். நமக்கு பயோ குரூப் எடுத்து 5 ரூபா டாக்டர் அந்த மாதிரி ஆயிட்டு 5 ரூபா டாக்டர் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். உங்களுக்கு ட்ரீம் இருந்துச்சா இல்ல இந்த படத்தை பார்த்துட்டு? அந்த படத்தை பார்த்துட்டுதான் அந்த ஒரு ஸ்டாண்டர்டே இல்லாமதான் சுத்தி திரிஞ்சனால. அந்த டான் படத்துல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் அவர் தான். ஒரு இத மெக்கானிக் பார்த்தா மெக்கானிக் ஆயிட்டுமா சயின்டிஸ்ட் ஆயிட்டுமான்னு கேக்குற மாதிரி தான் நானும் சுத்திட்டு இருந்தேன். இப்ப வந்து என்ன ட்ரீம்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஓனா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிதான் வச்சிருக்கேன். கொஞ்சம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதாவது ரன் பண்ணணும் அப்படின்னு. சின்ன வயசு ட்ரீம்லாம் குவிட் பண்ணியாச்சு. என்னோட சோம்பேறித்தனம், நான் அதுக்கு எதுவுமே ஸ்டெப் எடுக்கல, அதனாலதான் அதெல்லாம் குவிட் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் இது அவ்வளவுதான் நம்மளோடது. நம்ம வந்து நம்ம அக்காட்ட போயிடலாம். உங்களோட சின்ன வயசு ட்ரீம் என்ன? அது வந்து அதை நோக்கிதான் இன்னும் போயிட்டு இருக்கீங்களா இல்ல வந்து அதை விட்டுட்டீங்களா, என்னன்னு சொல்லுங்க. நமக்கு வந்து ஒரு ட்ரீம் 2 ட்ரீம்னா பரவாயில்ல. நமக்கு தான் எதை பார்த்தாலும் ட்ரீம் ஆச்சு. அந்த மாதிரி ஸ்கூல் படிக்கிற டைம்ல வந்து டீச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு அப்போ அது எதனால வந்துச்சுன்னா, இந்த கை நீடு சொல்லி அடிப்பாங்க, குச்சி வச்சு அடிப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நாமளும் குச்சி வச்சு அடிக்கலாம் டீச்சரானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டீச்சர் எல்லாம் உருவாயிடுது. நம்ம நிலைமை என்ன ஆகுறது? அந்த மாதிரி உருவானதுதான் வந்து அந்த டீச்சர் ஆசை. அது வந்து அது ரொம்ப நாளைக்கு இல்ல, அது அந்த டைம் 6th 7th அந்த டைம்ல போயிடுச்சு. அப்புறம் வந்து நிறைய ஏரோப்ளைன் எல்லாம் போறது பார்த்துட்டு அங்க ஒர்க் பண்ணணும், நம்ம எப்படியாவது ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணிடணும் அப்படின்ற ஆசை வந்துச்சு. அப்புறம் ஏதாவது ஒரு வேலை ஏர்போர்ட்ல பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுவும் கொஞ்ச நாள் ஆக சரி, எப்பயும் அது ஆகுமா அப்படின்னு தெரியாது. அட்லீஸ்ட் அது ஆகலைன்னா நம்ம இன்னொன்னு வச்சிருக்கணும்ல, அதுக்காக சரி அது ஆகலைன்னா அடுத்து நம்ம வந்து லாயர்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருந்தேன். பட் வந்து நான் எப்போ டீச்சருக்கும் நான் ஏர்போர்ட்ல ஒர்க் பண்றதுக்கும் எந்த ஒரு ட்ரைமே நான் வந்து பண்ணல. ஆனா வந்து நான் லாயர் படிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டப்போ, ஸ்கூல் முடிச்சப்போ, ஸ்கூல் சேர்றப்பயே நான் இதுக்குதான் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைச்சேன். அப்போ அது முடியல. சரி அட்லீஸ்ட் காலேஜ் ஜாயின் பண்ணும் போதாவது நம்ம லாயர் படிக்கிற மாதிரி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஜாயின் பண்ணேன். அப்பவுமே வீட்டுல இருக்க சுச்சுவேஷனால வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா சரி அட்லீஸ்ட் 3rd இயர் முடிச்சு நம்ம வேலைக்கு போயிட்டாவது நம்ம வந்து படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கியே போயிட்டு இருந்தேன். அப்பவும் படிக்க முடியல. சரி ஓகே, இது வந்து நீ வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில போய் ஒரு 2 இயர்ஸா இருந்தேன். அப்போ வந்து நான் படிச்சது வந்து பிஎஸ்சி ஐடி படித்தேன். அப்போ வந்து சரி ஐடி ரிலேட்டடாவது ஏதாவது போயிடலாம், உள்ள ஐடிக்குள்ளேயாவது போயிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ட்ரை பண்ணேன். பட் எனக்கு வந்து சோம்பேறித்தனம், மடத்தனம் இதெல்லாம் நிறைய இருக்கனால என்னால வந்து நான் சில அமௌண்ட்டை தான் நான் வந்து வேஸ்ட் பண்ண தவிர, என்னால வந்து நான் அதுக்குள்ளேயும் நான் ஒழுங்கா படிச்சிருந்தாவோ கன்சிஸ்டன்சியா ஒரு வேலையை நான் செஞ்சிருந்தனாலும் மேபி அதுக்குள்ள போயிருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. பட் நான் வந்து அதை சரியா பண்ணல. அதுக்கு வந்து முழுக்க முழுக்க நான் தான் வந்து காரணம். லாயர் ஆக முடியாம போனதுக்கு நான் ரீசன் இல்லை அப்படின்னாலும், ஒரு ஐடிக்குள்ள என்டர் ஆக முடியாம போனதுக்கு ரீசன் வந்து நான் தான்ன்றது வந்து எனக்கு நல்லாவே தெரியும்.
ஸோ எப்படியோ 2 வருஷமா கோயம்புத்தூர் சென்னைன்னு இப்படியே மாற்றி மாற்றி ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்லேயும் வர சொல்லிட்டாங்க. வீட்டுக்கும் வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அப்படியே அப்படியே வந்து போயிட்டு இருக்கு. சரி, இதுக்கப்புறம் இது வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எப்போ எனக்கு நான் ஃபோன் வாங்கினதுல இருந்தே எனக்கு வந்து ரொம்ப ஆசை. வீடியோஸ்லாம் நிறைய பார்க்கும்போது அவங்க பேசும்போதும் ஒரு கான்செப்ட் போடும்போதும் அவங்க பேசுறத பார்த்துட்டு இப்படிலாம் பேசுறாங்க, இப்படிலாம் இருக்கு, ஒரு எடிட் பண்ணி ஒரு வீடியோஸ் போடுறதும் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். நம்ம வந்து இதை எப்படியாவது பண்ணணும், இதை அட்லீஸ்ட் நம்ம ஃபுல்லா இதுல இல்லைனாலும் சும்மா ஒரு பார்ட் டைம் ஆவது நம்ம வந்து இதை செய்யணும் அப்படின்னு வந்து எனக்கு அப்பவே வந்துட்டு எனக்கு ஆசை. இதெல்லாம் எல்லாம் எங்கெங்கயோ போய் எப்படி எப்படியோ சுத்தி என்னென்னமோ ட்ரீம்ன்றதெல்லாம் உடஞ்சு வந்து அதுக்கப்புறமா தான் நான் வந்து இதை வந்து எடுத்து நான் வந்து சரி அட்லீஸ்ட் இதையாவது நம்ம பண்ணலாம்னு சொல்லி இதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து எந்த அளவுக்கு போகும், இதுல எந்த அளவுக்கு நாங்க வந்து சக்சஸ் பண்ண போறோம், இதுல எந்த அளவுக்கு நாங்க வந்து ஃபுல்லா வந்து டைம் போட்டு இதை எந்த அளவுக்கு நாங்க தக்க வச்சுக்க போறோம்னு சொல்லி தெரியல. பட் வந்து இதை வந்து ஒரு ஒரு பார்ட் டைமாவது நம்ம எடுத்துட்டு போயிடணும். அட்லீஸ்ட் ஒரு ஒரு சின்ன ஒரு அடையாளத்தையாவது நம்ம இதுல வந்து உருவாக்கிடணும் அப்படின்ற ஒரு தாட்டோட தான் வந்து 2 பேருமே இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓனா வந்து ஏதாவது பிஸ்னஸ் மாதிரியோ இல்ல ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸா இருந்தாலும் சரி அதை வந்து ஓனா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து எங்க 2 பேர்த்துக்குமே ஆசை. பட் அது எந்த அளவுக்கு சக்சஸா கொண்டு போறோம்னு சொல்லி தெரியல. இப்போதைக்கு இதுதான் வந்து மைண்ட்ல வச்சிருக்கோம். இதுக்கு மேல போற ஒன்னொன்னையும் நாங்க வந்து அப்டேட் பண்ணிட்டே தான் இருப்போம். அது எதுவா இருந்தாலும் சரி, ஃபெயிலியரா இருந்தாலும் சரி இல்ல சக்சஸா இருந்தாலும் சரி, நாங்க வந்து கண்டிப்பா இதுல அப்டேட் பண்ணுவோம். இதை எந்த அளவுக்கு கொண்டு போறோம் அப்படின்றத பார்ப்போம். எங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுமான்னு எங்களுக்கு தெரியல. பட் பார்ப்போம் இது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. காலையில இருந்து ஒரு பெரிய மனுஷனுக்காக வெயிட் பண்ணி இப்பதான் அந்த பெரிய மனுஷன் வந்து வந்திருக்காப்ல. 2:30 மணி ஆச்சு. இவனை வச்சுதான் இன்னைக்கு கண்டென்ட் போடுறதாவே எங்களுக்கு வந்து பிளான். 12th முடிச்சுட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, ஸ்கூல் லைஃப் முடிஞ்சிச்சு, அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்கலாம்னு சொல்லி இவனை கூப்பிட்டோம். இந்த சார் இப்பதான் வந்திருக்காரு. அதுக்குள்ள நாங்க வேற கனவை பத்தி பேசிட்டோமா, சோ அதுல இருந்து அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ண போறோம். உங்களோட கனவை பத்தி ஏதாவது ஒரு 2-3 வார்த்தை சொல்லிடுங்க கொஞ்சம். நேற்று நைட்டு பேய் கனவு வந்து அதை பத்தி சொல்ல போறப்ப அந்த கனவு இல்லடா, எய்ம் இல்லாம நீ எப்படி உயிர் வாழ்ற அப்படி. அது எய்ம், அது பேர் கனவு கிடையாது. கனவுன்னு நைட் வர்றதுக்கு பேர் தான் கனவு. சரி, ட்ரீம் சொல்லு. ட்ரீம்னால கனவுமா? ஐயோ என்னால முடியலங்க. சரி, உங்களோட வருங்கால எய்ம் என்ன? வருங்கால எய்மா இப்ப வந்து 12th முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து எவ்வளவு மார்க் வரும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? நான் ஒரு 350, 400, 500. 350, 400, 500 என்ன பேசுறீங்க? ஒரு ஆவரேஜா 450 வச்சுக்கோங்களேன். 450 மார்க் வந்து வந்துரும். இதே சேனல்ல தான் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இவரோட மார்க் என்னன்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன், அதையும் பாருங்க. ஓகே, அந்த மார்க் வந்து நான் இருக்க மாட்டேன். வேற எங்க இருக்கீங்க? அம்மா உன முடிச்சிருவாங்க, வெறுக்க மாட்டா. ஒரு ஏங்க இங்கேயே ஃபோக்கஸ் பண்றீங்க, கொஞ்சம் நகருங்க. இவனை எதுக்கு கூட்டிட்டு வந்தான்னு எங்களுக்கே தெரியல, எதுக்கு வந்தானும் தெரியல. வந்தான், இவனை வச்சு கண்டென்ட் எடுக்கலான்னு பிளான் பண்ண பத்தியா, என் புத்தி செருப்பால் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இவனை வச்சு ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லி இத்தனைக்கு நான் பிளான் வேற பண்றேன். வந்து ஒரு 4 வார்த்தை பேசிடான்னு சொன்னான். எப்படா ஸ்கூல் முடிச்சேன்னு கேட்டா 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் முடிச்சேன்னு சொல்றான். இவன் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. அவ்வளோதான், இன்னைக்கு முடியல சத்தியமும். இவனை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றும் எடுக்க முடியல. சிரிச்சுட்டு மட்டும்தான் இருந்தோம். ஒரு வீடியோ ஒழுங்காக வந்து எடுக்கல. ஸோ அதனால இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிறோம். இதோட நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். இதையாவது சொல்லி தொலை. அது வாயின்னு பாய் வராது. டாடா அம்மா. டாடா. ஹாய் பாய்.